Welcome to Sriramchan Physics Pilot. In the video, 10th standard biology first lesson plant anatomy and plant physiology lesson continuation da paaka porom. In the video la nama paaka poradhu photosynthesis. Photosynthesis is a combination of two words. Photo means light and synthesis means to build. அதாவது autotrophic organisms utilize the energy from sunlight to synthesize their own food. என்ன சொல்றாங்க? Autotrophic organism sunlight utilize பண்ணிட்டு அதோட உணவை தயாரித்துக் கொள்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் photosynthesis. Autotrophic organism அப்படின்னு சொன்னோனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது யாரு அப்படின்னா plants. சரிங்களா? இந்த plants என்ன பண்ணுதா லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அதோட ஃபுட்டை ரெடி பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? plants எப்படி ஃபுட் ரெடி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் photosynthesis. இது எப்படி பிளான்ட்ஸ்ல நடக்குதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். In this process, carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form a carbohydrate. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்க? Carbon dioxide combines with water. Carbon dioxide எதோட சேருதா? வாட்டரோட சேருதா. In the presence of sunlight and chlorophyll. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? Sunlight, chlorophyll இது ரெண்டோட ஹெல்ப் மூலமா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட கம்பைன்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற உணவுப் பொருளை தயாரிக்கிறது. இப்போ உங்களுக்கு பிக்சர்ல பாருங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் எதோட சேர போறது அப்படின்னா வாட்டரோட சேர போறது. கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர். அதாவது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். இந்த லீஃப்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குளோரோஃபில்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப என்ன ரெடி ஆகுதுன்னு சொல்றாங்க? குளுக்கோஸ் அப்படிங்கிற ஃபுட் ரெடி ஆகுது. இந்த ஃபுட் மட்டும் தான் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. பிளஸ் அடிஷனலா பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட். ஒன்னு வந்து என்னது அப்படின்னா கார்போஹைட்ரேட், another one is ஆக்சிஜன். சரிங்களா? இப்போ இத ஈக்குவேஷனா பார்க்கலாம் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு எதோட சேருது? வாட்டரோட சேருது. வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஓகேவா? டு ஃபார்ம் ஃபுட் மாலிகூல். ஃபுட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுகர் நார்மலா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய குளுக்கோஸ் மாலிகூல் ஒன்னா சேர்ந்து அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்குதா அப்படின்னா பை ப்ராடக்டா என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். இதான் என்டையர் போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். அதாவது கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் அ ஃபுட் குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். ஓகேவா? இது அப்படியே கெமிக்கல் ஈக்குவேஷனா எப்படி சொல்லலாம்? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? CO2 அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் அப்படினா என்னது? H2O. சரிங்க? அப்ப CO2 plus H2O gives with the help of sunlight and chlorophyll to form a glucose. Glucose ஓட ஃபார்முலா C6H12O6. சரிங்களா? இத தவிர அடிஷனல் நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது. இப்போ நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். பேலன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்டோட எண்ணிக்கையும் ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கணும். ரியாக்டன்ட் இந்த ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்களே இதுக்கு பேர் என்னது அப்படின்னா கிவ்ஸ். சரிங்களா? இதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரியாக்டன்ட்னு சொல்றோம். இந்த கிவ்ஸ்க்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இதை வந்து கெமிஸ்ட்ரி லெசன்ல உனக்கு பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்றேன். இந்த போட்டோசிந்தசிஸ்ல நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குளுக்கோஸை தவிர மத்த எல்லா எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 6ங்கிற நம்பரை போட்டுரு. இப்ப பாரு 6 கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? 6 வாட்டர் மாலிகூல். அதே போல இங்க 6 ஆக்சிஜன். இந்த 6 நம்பர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இது பேலன்ஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ரைட். இப்போ photosynthesis. Where does the photosynthesis occur? Photosynthesis occurs in all green parts of the plant, especially in green leaves. நம்ம சொல்லிருக்காங்க photosynthesis green parts எல்லாத்தையுமே நடக்கும்னு சொல்லிருக்காங்க. green part அப்படின்னு சொன்னோனே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும் அப்படின்னா leaves தான் ஞாபகம் வரும் இல்லையா? இப்ப leaves தவிர வேற எங்கெல்லாம் photosynthesis நடக்கலாம் அப்படின்னா யங் ஸ்டேஜா இருக்கும்போது ஸ்டெம்ல கூட என்ன நடக்கும் அப்படின்னா photosynthesis நடக்கும். ஓகேவா? பட் மெயினா எங்க நடக்கும் அப்படின்னா leavesல தான் photosynthesis நடக்கும். சரிங்களா? இந்த photosynthesis எப்படி நடக்குது? பிக்மெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளான்ட்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் முக்கியம். These photosynthetic pigments are divided into two categories. One is a primary pigment, another one is a accessory pigment. அதன primary pigment, accessory pigment. Primary அப்படின்னா இதுதான் மெயின், இதுதான் மஸ்ட், இது இருந்தாதான் photosynthesis நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா primary pigments. அந்த primary pigmentக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதர் pigments தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா accessory pigments அப்படின்னு சொல்றோம். இப்ப primary pigments
யாரு அப்படின்னா குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ மட்டும்தான் பிரைமரி பிக்மெண்ட். குளோரோஃபில் ஏயை தவிர மற்ற எல்லாமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசசரி பிக்மெண்ட். வேற என்னென்ன பிக்மெண்ட் நமக்கு தெரியும்? குளோரோஃபில் பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. அதை தவிர நமக்கு எல்லோ கலர் பிக்மெண்ட் பேர் நம்ம கெரோட்டின் எல்லோ கலர் பிக்மெண்ட் பேரு ஜாந்தோஃபில், ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட்டுக்கு பேரு கெரோட்டினாய்டு. இது எல்லாமே என்னது அப்படின்னா அசசரி பிக்மெண்ட்ஸ்ல வந்துடும். சரிங்களா? இப்ப பிரைமரி பிக்மெண்ட் அப்படின்னா குளோரோஃபில் ஏ, அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா அதர் பிக்மெண்ட் லைக் குளோரோஃபில் பி அண்ட் கெரோட்டினாய்டு. இப்ப குளோரோஃபில் ஏ ஓட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோஃபில் ஏ traps the solar energy. சோலார் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது. யூட்டிலைஸ் பண்ணோன்னா என்ன நடக்குது? அங்கே எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. அதாவது லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி. சரிங்களா? லைட் எனர்ஜியை என்னவா மாத்திருது? கெமிக்கல் எனர்ஜியாவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் பண்ணுது. அப்படி கன்வெர்ட் பண்றதுனால குளோரோஃபில் ஏ நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? பிரைமரி பிக்மெண்ட். பிரைமரி பிக்மெண்ட்னா குளோரோஃபில் ஏ மட்டும்தான் பிரைமரி பிக்மெண்ட். இது சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிட்டு லைட் எனர்ஜியை என்னவா மாத்திருது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கெமிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் பண்ணிருது. அதனால இந்த குளோரோஃபில் ஏ பிரைமரி பிக்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதர் பிக்மெண்ட்ஸுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். பட் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை குளோரோஃபில் ஏக்கு என்ன பண்ணிருது அப்படின்னா டிரான்ஸ்பர் பண்ணிருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அதர் பிக்மெண்ட்ஸ் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி யார்ட்ட கொடுத்தாரா? குளோரோஃபில் ஏட்ட கொடுத்துரும். இப்ப குளோரோஃபில் ஏ என்ன பண்ணும்? அதே லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கெமிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் பண்ணிரும். ஓகேவா? அப்ப அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றனால அதர் பிக்மெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப அதர் பிக்மெண்ட்ஸுக்கு பேரு ஹார்வெஸ்டிங் சென்டர். பிரைமரி பிக்மெண்ட்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ரியாக்ஷன் சென்டர். இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ல ரெண்டு குரூப், பிரைமரி பிக்மெண்ட், அசசரி பிக்மெண்ட். அதோட ஒர்க் என்னது? பிரைமரி பிக்மெண்ட்னா குளோரோஃபில் ஏ அது லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கெமிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் பண்ணும். அதனால நம்ம என்னன்னு சொல்றோம்? ரியாக்ஷன் சென்டர்னு சொல்லிட்டோம். அசசரி பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்? சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ண எனர்ஜி எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருது? குளோரோஃபில் ஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருது. ஓகேவா? அதனால இந்த அசசரி பிக்மெண்ட்ஸ்க்கு பேரு ஹார்வெஸ்டிங் சென்டர். ஓகேவா? இப்ப சன்லைட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர் போட்டோசிந்தசிஸ் நமக்கு எங்க தான் நடக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல தான் நடக்கும் நமக்கு தெரியும். சரிங்களா? இதுல போட்டோசிந்தசிஸ்ல ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? ஒன் இஸ் அ லைட் டிபெண்டன்ட், another ஒன் இஸ் அ லைட் இண்டிபெண்டன்ட். சரியா? இப்ப லைட் இருக்கும்போது நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் லைட் இல்லாதப்ப நடக்கக்கூடிய ரியாக்ஷன், ஈவினிங் டைம்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டார்க் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன தேவையில்லை? லைட் தேவை இல்லை. அதனால இது என்னது அப்படின்னா லைட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம முன்ன ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்டையர் ப்ராசஸ், அதாவது போட்டோசிந்தசிஸோட என்டையர் ப்ராசஸ். இது எப்படி நடக்குது? ரெண்டு விதமா நடக்குது. டே டைம்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஈவினிங் டைம்ல வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்னு சொல்றோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். அப்ப இந்த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ராபின் ஹில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சனால இதை நம்ம ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? லைட் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குதா? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை? லைட் எனர்ஜி தேவை. எங்க நடக்குது? குளோரோபிளாஸ்ட்ல. குளோரோபிளாஸ்ட்ல கிரானால நடக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? குளோரோபிளாஸ்ட்ல கிரானால நடக்கக்கூடிய ப்ராசஸ் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். கிரானா அப்படின்னா நமக்கு தெரியும் அதுல என்ன இருக்கும்? போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்கும். பிக்மெண்ட் இருக்க இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரானான்னு சொல்றோம். சரிங்களா? இங்க என்ன நடக்குது? லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜி என்னவா மாத்தும்? கெமிக்கல் எனர்ஜியா மாத்துது. என்ன ஃபார்மட்ல மாத்துது? ஏடிபி NADPH2 அப்படிங்கிற ரெண்டு ஃபார்மட்ல மாத்தி வச்சுக்குது. இப்படி எங்க மாறி இருக்கு? கிரானால மாறி இருக்கு. மாறினது எங்க டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரோமாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருது. சரிங்களா? தைலக்காயில நடக்குது ரியாக்ஷன், எங்க வந்துருச்சு? இப்ப கெமிக்கல் எனர்ஜி ஸ்ட்ரோமாக்கு வந்தாச்சு. இது அப்படியே டயக்ராம்ல சொல்றேன் பாருங்களேன். இது குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். லைட் எனர்ஜி உள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே தைலக்காய்டுல ரியாக்ஷன் நடக்குது. தைலக்காய்டு நடக்கும் லைட் ரியாக்ஷன் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. சரிங்க? லைட் எனர்ஜி என்னவா மாறுது? கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. என்ன ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ATP, another ஒன் இஸ் NADPH2. ஓகேவா? இப்ப இது எங்க வந்தாச்சு? ஸ்ட்ரோமாக்கு வந்தாச்சு. ஸ்ட்ரோமாக்கு அடுத்து நமக்கு என்ன? ஸ்ட்ரோமாக்கு வரை கொண்டு வர வரைக்கும் தான் என்ன ரியாக்ஷன் அப்படின்னா லைட் ரியாக்ஷன் சொல்றோம். இந்த லைட் ரியாக்ஷன் அப்பதான் இந்த வாட்டர் மாலிகுல் என்னவா மாறும் அப்படின்னா ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? புரிஞ்சுதா?
லைட் எனர்ஜி உள்ள என்டர் ஆகுது. கிரானா அந்த கிரானால லைட் எனர்ஜி என்னவா மாறுது, கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. மாறின கெமிக்கல் எனர்ஜி ரெண்டு ஃபார்மேட்ல சொல்றாங்க. ஒன் இஸ் ஏடிபி, அனதர் ஒன் இஸ் NADPH2. இது ஸ்ட்ரோமால வெளியில வந்தாச்சு. அடுத்து நடக்கக்கூடியதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன தேவையில்லை, லைட் தேவை இல்லை அப்படிங்கறதுனால இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பயோசிந்தட்டிக் பாத்வே. மெல்வின் கால்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால இதுக்கு கால்வின் சைக்கிள் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்றோம். சரிங்களா? இந்த டார்க் ரியாக்ஷனுக்கு சொல்லிட்டோம் எங்க நடக்குதான், ஸ்ட்ரோமால நடக்கும். சரிங்களா? லைட் ரியாக்ஷன் எங்க நடந்தது, கிரானால நடந்துச்சு. சரிங்களா? டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும், ஸ்ட்ரோமால நடக்கும். சரியா? இந்த ஸ்ட்ரோமால தான் CO2 என்னவா மாறும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டா மாறுது. CO2 என்னவா மாறுது, கார்போஹைட்ரேட்டா மாறுது. எது இருந்தாதான் மாறும், ATP NADPH2 இருந்தாதான் CO2 என்னவா மாறும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் ஆக முடியும். சரிங்களா? இத ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிருக்காங்க, கால்வின் சைக்கிள். ஏன்னா கால்வின்ங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா கால்வின் சைக்கிள். இட்ஸ் கேரி அவுட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அதனால இதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? இப்ப டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்றேன் பாருங்க. இந்த ATP ஸ்ட்ரோமால இருக்குதா, இது என்ன பண்ணுது, இந்த CO2 இந்த ATP NADPH2 எடுத்துட்டு என்னவா மாறிடுது அப்படின்னா சுகர், அதாவது கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப என்டையர் ரியாக்ஷன் பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொன்னா லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன், இத ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் சொல்றோம். லைட் ரியாக்ஷன் எங்க மட்டும்தான் நடக்கும், கிரானால மட்டும்தான் நடக்கும். ஏன் கிரானா தான் என்ன கலர்ல இருக்கும், பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கிரீன் கலர்ல இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் என்னது அப்படின்னா தைலகாய்டு கிரானா. சரிங்களா? இந்த கிரானால லைட் எனர்ஜி உள்ள என்டர் ஆகுது. பாருங்க டயக்ராம், லைட் எனர்ஜி உள்ள என்டர் ஆகுதா, என்டர் ஆனோட கிரானால லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அனிமேஷன்? இப்ப என்ன கெமிக்கல் எனர்ஜியா மாறுச்சு, ஒன் இஸ் ATP, another one is NADPH2. இந்த இப்படி மாறனோட அது எங்க வந்துருச்சு, ஸ்ட்ரோமாக்கு வந்தாச்சு. இப்ப ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ATP and NADPH2 யார் எடுத்துக்கிறா, இந்த CO2 யூட்டிலைஸ் பண்ணும். யூட்டிலைஸ் பண்ணிட்டு என்னவா மாறுது, CO2 reduced as a sugar, அதாவது கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. இவ்வளவுதான் என்டையர் போட்டோசிந்தசிஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப போட்டோசிந்தசிஸ்னா ரெண்டு ரியாக்ஷன். ஒன் இஸ் த லைட் ரியாக்ஷன், another one is the dark reaction. லைட் ரியாக்ஷன் தைலகாய்டுல நடக்கும், டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த போட்டோசிந்தசிஸ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் மெயினா சொல்றாங்க. ஒன் இஸ் த இன்டர்னல் ஃபேக்டர், another one is the external factor. இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா பிளான்ட்ஸ பத்தி சொல்றதுக்கு பேரு இன்டர்னல் ஃபேக்டர். அதை தவிர என்விரான்மெண்ட்டை பத்தி சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகேவா? இப்ப இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா பிளான்ட்னு சொல்லிட்டோம். நம்ம என்னெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னா பிக்மெண்ட், லீஃபோட ஏஜ், அடுத்து அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஹார்மோன். இது எல்லாமே பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய காரணங்கள். இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு வகையில போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா என்விரான்மெண்ட்னு சொல்லியாச்சு. லைட்டோட கான்சென்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சரோட அளவு, வாட்டர் கண்டென்ட், மினரல் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் கூட என்ன பண்ணுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரெண்டு. ஒன் இஸ் த இன்டர்னல் ஃபேக்டர், another one is the external factor. இப்ப போட்டோசிந்தசிஸ்னா என்ன, போட்டோசிந்தசிஸ் மெக்கானிசம் என்ன, அதுல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பார்ட் இதுல புரியாம இருந்தது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.